கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ராகாபு குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அவளுடைய காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால் ராகாப் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ராகாப்பினுடைய காரியம், இதில் 2 காரியம் சொல்லப்படுதா. விசுவாசத்தினாலே ராகாப் தேவனை விசுவாசித்தா. அவள் தேவனை விசுவாசித்தா, தேவனை நம்பினா. அந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவாய் அவளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது என்ன எப்படி நாம் வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த 10ஆவது வசனத்தில், அதாவது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதை நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களாலே எங்களுடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனே பெரியவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். செவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரித்தவர் என்று சொல்லி இந்த ராகாப் சொல்லுகிறார். இதனால் நான் அவரை நம்புகிறேன். அதாவது நான் உங்களுடைய தேவனை குறித்து வேவுகாரரை குறித்து வேவுகார்கிட்ட சொல்கிற காரியம், தேவ மனுஷரிடத்தில் சொல்கிற காரியம் ராகாப் என்ன சொன்ன அப்படின்னா, அதாவது உங்களுடைய தேவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலையும் அவரே தேவனானவர், அவரே உயர்ந்தவர், செவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினவர், ஜனங்களை வழி நடத்தினவர் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் அவரை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த ராகாப் சேதமாகாது இருந்தால், கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தால் எப்படி சொன்னால், அவள் விசுவாசித்தா. 2வது தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கட்டளைக்கு, வேவுக்காராய தேவ மனிதர்களுக்கு அவள் கீழ்ப்படிந்தா, தேவனுக்கு கீழ்ப்படிந்தா. உண்மையாகவே இந்த நாட்களில் ஒரு மனுஷனுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இந்த உலகத்தில் எந்த சேதமும் வராது. நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. விசுவாசிக்கலாம், ஆனால் விசுவாசத்தினால மாத்திரம் அல்ல, விசுவாசிக்கிறோம், அதே நேரத்தில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். நம்ம சாமியெல்லாம் வாசிக்கிறோம், அதாவது பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். எவ்வளோ பலி செலுத்தினாலும், எவ்வளோ காரியங்களை கர்த்தருக்கென்று செய்தாலும், ஆனால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவன் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஆகவே ராகாப்புக்குள்ளே 2 காரியம் இருந்தது. அவளுக்குள்ள விசுவாசமும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். இந்த 2 காரியம் அவளுக்குள்ளே இருந்ததுனால அந்த பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆனால் ராகாப்புடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. ஒரு சேதமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய கீழ்ப்படிதலும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும். தேவன் பாதுகாத்து ஒரு சேதம் இல்லாதபடி நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், நம்மை நடத்துவார், உங்களை நடத்துவார், உங்கள் குடும்பத்தை நடத்துவார். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது அவர் மேலே விசுவாசமும் அவருக்கு கீழ்ப்படிதலும். ஆண்டவர் கீழ்ப்படிதலை அவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவர் ராகாப்பை போல விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருக்கும் பொழுது ஒரு சேதமும் வராத ஆண்டவரே. கீழ்ப்படியாதவர்களோடு கூட ராகாப் சேதமாகாது இருந்தால், அதே போல விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரு சேதம் இல்லாதபடி நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். நீர் ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.